இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் அனுப்புன ரவுடிங்க நேத்து ராத்திரி அந்த சின்சியர் ஆபீசர் வீட்டுக்கு போனாங்க. ஷாக் ஆயிட்டியா? இப்படிதான் இப்ப நீ ஷாக் ஆகுறல்ல. அந்த ஆளோட பசங்களை கொன்னுடுவேன்னு சொன்னதும் அவரும் இதே மாதிரி ஷாக் ஆகி ரிப்போர்ட்ட மாத்தி தரேன்னு ஒத்துக்கிட்டாரு. சோ அந்த பூமி இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வாரிசா மட்டும் இல்ல, என் மாமாவை கொல்லணும்னு நினைச்ச கைதியா ஜெயிலுக்கு தான் போவா. என் மாமாவை கொல்லணும்னு நினைச்சால கேபி, நோ, ஜெயில கூட அவளை விட மாட்டேன். நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த லேடி கில்லர் ஜெயிலுக்குள்ள போய் அவ கதைய முடிச்சிருவா. அப்போ அதுக்கப்புறம் சின்ன பசங்க மாதிரி ஆடிக்கிட்டு குதிப்பியோ இல்ல? இந்த விஷயத்தை உடனே பூமி கிட்ட சொல்லணும். வாங்கப்பா வாங்க. இன்னைக்கு ஜட்ஜ் கொடுக்கிற தீர்ப்பால உன்னோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுமா? இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ நிரபராதியா வெளியில வந்துருவ. சாரி பூமி, நாங்க அபூர்வாத்திய குறைச்சு எடை போட்டுட்டோம். என்னாச்சு சரி? அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை அத்தை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா ஜனார்தன் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கலன்னு சொன்னல. ஆமா, முதல்ல ஒத்துக்கல. ஆனா அதுக்கப்புறம் அபூர்வா ரவுடிங்ல அனுப்புனதுனால பயந்து போய் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை மாத்திட்டாருமா. கோர்ட்ல நீ சரச்சந்திராவுடைய பொண்ணுன்னு சொன்ன விஷயம் இப்ப பொய்யா மாறிடுமா? அதே மாதிரி உனக்கு எங்க தண்டனை கொடுத்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குமா. இங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா சாரதா, நான் சொன்னது உண்மைதான்.